இது அந்த பிஎஸ்டி காரங்களுடைய வேலை தான். அதை இவ்வளவு சத்தம் போட்டு பேசாத. அவனுங்க சாதாரணமான ஆளுங்க கிடையாது, எவ்வளவு பெரிய கொலைகாரனுங்க தெரியுமா? ஜமீன்தார் ஐயா ராத்திரி நேரத்துல ஊரை விட்டு வெளியில போகாதீங்க, ஊருக்குள்ளேயே ஜாக்கிரதையா இருங்கன்னு சொன்னாரு. அந்த பிஎஸ்டி காரங்க ராத்திரி நேரத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. மாமா, பிஎஸ்டினா என்ன அர்த்தம்? எதுக்கு இப்ப அழுவுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? என் அப்பா அம்மா இன்னும் வரலையா? எனக்கு பொம்மை வாங்கிட்டு வரல? ஒன்னு 8 8 1 8 8 2 16 8 2 16 8 3 24 8 4 32 8 4 32 8 5 40 8 5 40 8 6 48 8 6 48. உனக்கு வாய்ப்பாடுன்னு ஜன்னலுக்கு வெளியிலயா சொல்லி கொடுக்கறாங்க? என்னடா முறைக்கிற? பெரிய இவனா நீ? இப்படி முறைச்சு பார்த்து என்ன பஸ்மமாக்கிடலாம்னு நினைக்கிறியா? எழுந்துடல. எல்லாரும் ஜோரா கை தட்டுங்கப்பா. சார் இப்ப நம்ம எல்லாருக்கும் வித்த காட்ட போறாரு. என்னடா முறைக்கிற? சொன்னது காதுல விழ, முறைச்சா கண்ண நோடிடுவேன். இங்க வாடா, இங்க வாடா. மனசுக்குள்ள உனக்கு பெரிய வீரன் நினைப்பா? கைய நீட்டுறா. கைய நீட்டுங்கிறல்ல. முதல்ல தலைவணங்க கத்துக்க ருத்ரா. இப்படி எல்லார்கிட்டயும் கோவத்தை காட்டினா அப்புறம் வாழ்க்கையில உன்னால முன்னேறவே முடியாது. போடா, போய் உட்காரு, போ. இவன் ஏன் எப்ப பார்த்தாலும் மூஞ்சி உருன்னு வச்சிட்டு இருக்கான்? ஏன் உனக்கு அந்த விஷயம் தெரியாதா? இவங்க அம்மா யாரோடயோ ஓடி போயிட்டாங்க. ஓடி போயிட்டாங்களா? என்னடா சொன்ன? எங்க அம்மாவை பத்தி என்ன சொன்ன? ஏய், உங்க அம்மா எவன் கூடயே ஓடி போனது உண்மைதானே? பெருசா என்ன அடிக்க வந்துட்ட? கையேடுறா. என்ன திமிரு உனக்கு? வெள்ள போடா. இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்கே உனக்கு அருகதை இல்லை. வெள்ள போ. போகிறல.
என்ன விட்டுடுங்க, நான் அம்மா கிட்ட போகணும். அம்மா நானும் உங்க கூட வரேன். நான் சொல்றத கேளு. உன்னால அவங்க கிட்ட போக முடியாது. என்னால அவங்க கிட்ட போக முடியும். என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. அம்மா அப்பா நானும் உங்க கூட வரேன். நானும் உங்க கூட வரேன். நில்லுமா, உங்க அப்பா அம்மா 2 பேரும் இப்ப உசுரோட இல்லம்மா, சாமி கிட்ட போயிட்டாங்க. போய் சொல்றீங்க, அவங்க இங்க தான் இருக்காங்க. அவங்க மேல கட்டையெல்லாம் வைக்காதீங்க, அவங்களுக்கு வலிக்கும். நான் சொல்றத கேளு. இந்த இடத்துல உங்க அப்பா அம்மாவோட உசுறு இல்ல, அவங்களோட சரீரம் மட்டும்தான் இருக்கு. சரீரம்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்னங்கிறது பெரிய பெரிய ஞானிகளுக்கு கூட தெரியாது. நான் எப்படிமா உனக்கு அதை புரிய வைப்பேன்? உங்க அப்பா அம்மா 2 பேரும் சாமி கிட்ட போனது உண்மை. அப்பா அம்மா மேல நெருப்பு வைக்காதீங்க, அவங்க மேல நெருப்பு வைக்காதீங்க. அவங்களால சொல்ல தாங்க முடியாது. வேண்டாமா, அழாம இருமா. அம்மா வேண்டாமா, அழாதம்மா. அம்மாடி சொன்னா கேளுமா. அப்பா அம்மாவை எரிச்சிட்டாங்க, நான் அவங்க கிட்ட போகணும். இந்த சப்பாத்தியை தின்னு. யாரு சொல்றதையும் காதுல வாங்காத. முதல்ல இந்த சப்பாத்தியை தின்னு தொலை. கேட்க மாட்ட? ஸ்கூல்ல பசங்க கூட சண்டை கிட்ட போட்டு வந்தியா என்ன? வாயை தர. ருத்ரா, சொல்லிக்கிட்டே இருக்க, சாப்பிட மாட்டேங்கிற. தின்னு. எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஏய் நில்றா, நில்லு. எங்கடா போற? சொல்லிக்கிட்டே இருக்க, நில்றா. நான் சாப்பிட மாட்டேன். ஏய் நீ சாப்பிட ஆகணும். சாப்பிடு. சொல்லிக்கிட்டே இருக்க. விடுங்கண்ணே. ஏய் வேண்டாம். போகாதங்க. நான் இப்ப சொல்ல போற விஷயத்தை நீ நல்லா கேட்டுக்க. அத நீ எப்பவும் மறக்க கூடாது. நீ பட்னி கிடக்கிறதால ஓடி போன உன் அம்மா திரும்பி வரப்போறது இல்ல. ஓடி போயிட்டாடா. அவளை நீ மறந்துதான் ஆகணும். உன் அம்மா செத்து போயிட்டா நினைச்சுக்க. இனிமே உன் அப்பன் தான் வாழ்க்கை பூரா அவன் கூட இருப்பான். அழகான பொண்ணுங்க யாருக்குமே சொந்தம் கிடையாது. பெத்தவங்களுக்கு சொந்தம் இல்ல, புருஷனுக்கு சொந்தம் இல்ல, பெத்த பிள்ளைகளுக்கு சொந்தம் இல்ல. புரிஞ்சுதா? அம்மா, பாத்ரூம் போகணும். பாரு, நீ எங்க கூட வரியா? சரி, நீ எங்கேயே இரு. நான் முத்தழகிய கூட்டிக்கிட்டு பாத்ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன். நீ ஜாக்கிரதையா எங்கேயே இருக்கணும். பாரு, உனக்கு புளியம்பழம் வேணுமா? வெறும் புளியம்பழம் வேண்டாம், உப்பு போட்டு எனக்கு வாங்கிட்டு வா. ஏதாவது சாப்பிடுறியா? உன்னை தாண்டா கேக்குற. என் கூட கீழே இறங்கி வா. வரியா இல்ல நானே வாங்கிட்டு வரவா? உன் திமிரு இன்னும் அடங்கலடா.